அனைவரையும் வரவேற்கிறோம். இப்போது உங்கள் முன் சிறு நாடகம் நடித்து காண்பிக்க உள்ளோம். நாடகத்தின் பெயர் வாழ்க்கை வண்டி. இந்த நாடகத்தை பல ஆண்டுகளுக்கு முன் போட்டிருக்கிறோம். எனினும் அதிகமான மக்கள் விரும்பி கேட்டதினால் திரும்பவும் காண்பிக்கிறோம். Now we are going to present a skit to show that life is a journey. God should be the center of our life journey. But the riches and other luxurious make us deviate from this, and God is no more important in our life. Scene 1. கிறிஸ் மேடையிலே ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார். இறைவா, இதுதான் கிறிஸ். தனது வாழ்க்கையில் எப்போதும் ஜெபம் செய்து இறைவனை நாடி வந்தார். ஒரு நாள் ஜீசஸ் அவர் முன் தரிசரிக்கிறார். நான் உனது ஜெபம் கேட்டேன், பயப்படாதே, நான் எப்போதும் உன் கூடவே இருப்பேன். நன்றி இறைவா, நீங்கள் எப்போதும் எனது வாழ்க்கையில் பயணம் செய்ய வேண்டும். தயவு செய்து என்னுடைய வாழ்க்கை வண்டியில் என்னுடன் சேர்ந்து அமருங்கள். இப்படியாக கிறிஸ் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆனால் அவரோ தனது வாழ்க்கை வண்டியை பணத்தை நோக்கி ஓட்ட ஆரம்பித்தார். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இப்படியாக கிறிஸ் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆனால் அவரோ சில நாட்கள் பிறகு தனது வாழ்க்கை வண்டியை பணத்தை நோக்கி ஓட்ட ஆரம்பித்தார். காசு, பணம், துட்டு, மணி மணி, காசு, பணம், துட்டு, மணி மணி. பணம் உள்ளே நுழைகிறான். காரின் முன் கை அசைத்து வண்டியை நிறுத்தினார். வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது பணம்ப்பா. அது இல்லாமல் ஒன்றும் நடக்காது. ஒருத்தனும் பணம் இல்லாமல் மதிக்க மாட்டான். இந்த உலகமே என்ன வச்சு தான்ப்பா இயங்குது. ஆமாம், பணம், நீ சொல்லுவது சரிதான். வா, என் பக்கத்தில் அமரு. ஜீசஸ், கொஞ்ச நேரம் பின் சீட்டில் அமருங்களேன். ஜீசஸ் பின் சீட்டில் அமருகிறார். பணம் பக்கத்தில் அமருகிறான். கார் பயணம் தொடருகிறது. சற்று நேரத்தில் பயணத்திற்கும் போது தூரத்தில் இருந்து ஒரு அழகிய பெண் அழகாக நடந்து வந்தார். Could you please give me lift? நான் தான் அழகு. எனக்கு உங்கள் வண்டியிலே இடம் கிடைக்குமா? ஓ பியூட்டி, உங்களை யார் அமர்த்த மாட்டார்கள்? இந்த வண்டியில் நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் உட்காரலாம். என் பின்னால் பக்கத்தில் உட்காருங்களேன். திரும்பி பார்த்து கொஞ்சம் ஜீசஸை பார்த்து கொஞ்சம் அடுத்த சீட்டில் அட்ஜஸ்ட் பண்றீங்களா? ஜீசஸ் எழுந்து அடுத்த சீட்டில் அமருகிறார். பயணம் தொடருகிறது. அப்படியாக போய்கொண்டிருக்கும் போது சற்று நேரத்திலே இன்னொருவர் வருகிறார். அவர் யார் வருகிறார் பார்ப்போமா? அவர்தான் கர்வம், pride person. கிறிஸ், நான் தான் கர்வம், அரகன்ஸ். என்ன கூப்பிட்டீங்களா? ஆமாம், கர்வம், நான் தான் கூப்பிட்டேன். இப்போ என்கிட்ட பணம் இருக்கிறது, அழகு, ஆடம்பரம் இருக்கிறது. நீங்களும் இருந்தால் இன்னும் கொஞ்சம் கெத்தாக தான் இருக்கும். ப்ளீஸ் மெயின்டைன் டிஸ்டன்ஸ். ஜீசஸை பார்த்து விலகச் சொல்லி கை அசைக்கவும் ஜீசஸ் எழுந்து பின் சீட்டில் அமருகிறார். பயணம் தொடருகிறது. பிறகு அப்படியே போயிட்டு பயணத்திற்கும் போது ஒரு குடிகாரன் போதையிலே நுழைகிறான். ஹலோ ஹலோ கிறிஸ், நான் தான் போதை. வண்டியில் குந்திக்க இடம் இருக்கா? கிறிஸ் திரும்ப பார்த்து யோசிக்கிறான். என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோப்பா, அப்பந்தான் வாழ்க்கையில் ஒரு ரசனை இருக்கும். என்ன போல நிறைய நண்பர்களும் கிடைப்பாங்க. சரிதான், போதை உன்னையும் என் வாழ்க்கை வண்டியில் அமர்த்தினால்தான் ஒரு மஜா இருக்கும்.
அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி குந்திக்க. போதை ஜீசஸை எழுப்பச் சொல்லி கடைசி சீட்டில் அமர்கிறான். ஜீசஸ் தனியாக வெளியில் நிற்கிறார். பயணம் தொடருகிறது. முக்காலா முக்காபுலா லைலா ஓ லைலா. லைலா, ஏய் முக்காலா முக்காபுலா லைலா ஓ அப்படியாக லைலா. வண்டி ஆக்சிடென்ட் ஆகிறது. அனைவரும் கீழே விழுகிறார்கள். திரும்ப எழும்பி முயற்சிக்கிறார்கள். மற்ற எல்லோரும் திரும்ப விழுகிறார்கள். கிறிஸ் பணம் 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 இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். பை பாய். நான் உன் கூட கொஞ்சம் வண்டியில வரமாட்டேன். உன் காயப்பட்ட உடலில் இருக்க விருப்பமில்லை. பணம் கூடவே நானும் போகிறேன். ஐயோ Bye. அழகு அழகு. எல்லோரும் பாய் பாய் சொல்லி கிளம்புகிறார்கள். இப்போது கிறிஸ் தனிமையாக்கப்பட்டான். அப்போதுதான் அவனுக்கு இறைவனின் ஞாபகம் வருகிறது. இறைவன், இறைவா இறைவா, உம்மை விட்டு நான் வெகு தூரம் பயணித்து விட்டேன். மை சன், என் மகனே, மை சன், கெட் அப். இறைவா, என்னை மன்னிக்கவும். நான் திரும்பவும் பாவம் பண்ணி உம்மை விட்டு விலக மாட்டேன். நீங்களே என் வண்டியை ஓட்டுங்கள். உன்னை மன்னித்து விட்டேன் மகனே, நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலகுவதில்லை. இப்படியாக கிறிஸ் தனது வாழ்க்கை முழுமையாக இயேசுவிடம் ஒப்புவித்தார். இயேசுவின் பின்னால் நானும் உன்னை விட்டு திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். இப்படியாக அவர் பயணம் தொடர்ந்தது. நன்றி.